இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே யூத்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வித் லைசன்ஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வாங்க. வாடிக்கையாளர்கள் ஜாஸ்தி எனக்கு இது வரைக்கும் எல்லாம் நின்றுட்டு தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன். அது இந்த இடம் கிடைச்சது உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கு. நல்லா சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிறேன். இப்போ எப்படி இங்க எல்லா ஸ்டாஃபும் வச்சிருக்கணும் அதே மாதிரி நல்லா வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம கிட்ட இப்ப மதியம் கல்யாண விருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ இதுல என்னென்ன வரும்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், மோர் குழம்பு, வடை, பாயசம், முருகன் எல்லாமே ஒரு 100 ரூபாய் சார். 100 ரூபாய் சாப்பாடு. ரைஸ் இல்ல அன்லிமிட்டட் ரைஸ். ஆமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தோசை மாமா கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாம்பழத்துல பாரதி டிஃபன் சென்டர்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா கல்யாண விருந்துன்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் அளவிலா சாப்பாடு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பப்ளிக்கா ரிவ்யூ வாங்கி தரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நான் பாரதி டிஃபன் சொல்லியிருக்கேன், அங்க சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருந்தது. ஸோ அடுத்ததான் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம்? 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது. ஸோ இங்க வரவங்களோட வரவேற்பு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு சார். எனக்கு வாடிக்கையாளர்கள் ஜாஸ்தி எனக்கு இது வரைக்கும் எல்லாம் நின்றுட்டு தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன். அது இந்த இடம் கிடைச்சது உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி. அடுத்தது நம்ம கிட்ட இப்ப மதியம் கல்யாண விருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல என்னென்ன வரும்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், மோர் குழம்பு, வடை, பாயசம், முருகன் எல்லாமே ஒரு 100 ரூபாய் சார். 100 ரூபாய் சாப்பாடு. ரைஸ் இல்ல அன்லிமிட்டட் ரைஸ். ஆமா. பார்சலும் அவைலபிள். அது பார்சல் 100 ரூபாய் தான். பார்சல் 100 ரூபாய். நம்ம டெலிவரி பண்றோமா? இல்ல சார், அதுக்கு மேன் பவர் இல்ல. ஸ்டார்ட் பண்ணிருக்கனால பண்ணுவோம், விரைவில் பண்ணுவோம். மேபி இனி பட்சமே இல்ல. மேன் பவர் கண்டிப்பா டோர் டெலிவரி உண்டு, விரைவில் உண்டு. ஓகே ஓகேண்ணா. ஸோ அடுத்தது நம்ம வரவங்க சாப்பிட்றவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னோட டிஃபன் தான் நிறைய சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. தெரியும் எல்லாத்தையும் என்னோட மீல்ஸ் யாரும் சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. எல்லாருமே மனநிறைவா சந்தோஷமா தான் போறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய திருப்தியா இருக்கு. இனி இப்போ நம்ம மதியம் மட்டும்தான் இருக்கணும்? இல்ல, ஃபுல் டே உண்டு சார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு 6:30 to 10:30. 10:30 லஞ்சு ஸ்டார்டிங். 3 மணி வரைக்கும் லஞ்சு கிடைக்கும். 3 to 6 ரெஸ்ட். 3 to 6 ரெஸ்ட். எல்லாருக்குமே ரெஸ்ட். 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணி வரைக்கும் யூஸ்வலா என்கிட்ட பழைய தோசை மாமா, தோசை கடை, அதெல்லாம் பழையபடி மறுபடியும் அந்த தோசை இட்லி எல்லாமே நம்மளுக்கு. இட்லி கிடையாது சார். நைட்ல இட்லி கிடையாது. தோசை மட்டும். தோசை, புரோட்டா, சப்பாத்தி, செட் தோசை, வடகரி, அடை, ராகி தோசை, வெரைட்டிஸ் போட்டுருந்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் தோசை சார். 6 to 10. ஓகே ஓகேண்ணா. ஸோ நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கண்ணா? இது சார் மேற்கு மாம்பலத்தில் பப்ளிக் ஹெல்த் சென்டர்னு ஹாஸ்பிட்டல் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். லேக்கி ரோட்ல இருக்கு. ஆமா, அதுக்கு பக்கத்து பில்டிங். வீடியோ பாருங்க எல்லாருக்குமே யூத்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வித் லைசன்ஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வாங்க. டெலிவரிக்கு எனக்கு வேணும். யாராக இருந்தாலும் வரலாம். ஆதார் கார்டு வேணும், லைசன்ஸ் வேணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், டூ வீலர் வச்சிருக்கணும். என்ன சம்பளம் கேட்குறீங்களோ கொடுக்குறேன். எனக்கு டெலிவரிக்கு ஆள் தேவை. ஓகேண்ணா. அதாவது நம்ம 2 லொகேஷன் இருக்குமாண்ணா? இல்ல இது மட்டும் தான், அது கிடையாது. அந்த கடை கிடையாது. இப்போ இந்த கல்யாண விருந்து ஆரம்பிச்சு இந்த லொகேஷனுக்கு மட்டும் டெலிவரி கால் வேணும். ஆமா, கடை இந்த ஒரு கடை தான் சார். இது மட்டும் தான் கடை. இது மட்டும் தான் கடை கிடையாது. விட்டாச்சு. ஓ ஓகே ஓகே. இப்போ இந்த ஒரு கடை தான். இன்னொரு கடை தான். ஓ ஓகே. புதுசாக ஆள் தேவை எனக்கு. அது கொஞ்சம் ஓகேண்ணா எடுத்துக்கிறேன். அது நிறைய டெலிவரி கேட்குறாங்க. வெளியில நிறைய கேட்குறாங்க. அனுப்பிட்டு ஆள் இல்லை. ப்ராப்ளமாக இருக்குது. ஆள் ஒருத்தர் வந்தாங்க. நல்லா சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிறேன். இப்போ எப்படி எல்லா ஸ்டாஃபும் வச்சுருக்கணும் அதே மாதிரி நல்லா வச்சுக்கிறேன். விருப்பப்பட்டவர்கள் நேரில் வரலாம். சரி ஓகேண்ணா. கண்டிப்பாக வருவாங்கண்ணா. உங்கள் பேருண்ணா? ரவிச்சந்திரன். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ். அது என்ன
கூட்டு கீரையா ஓகேண்ணா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போதும் போதும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாழை இலையில கூட்டு பொரியல் அப்பளம் வடை அதுக்கப்புறம் வந்து பாயசம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ப்ளஸ் வந்து அந்த பொரியல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. மதிய டைமில் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா ஸோ தோசை மாமா கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் மீல்ஸ் எது சாப்பிட்டாலுமே ஒரு ஊறுகாய் ஒன்று எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா இஞ்சி புளின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்குது. இவங்ககிட்ட மோரும் தனியாக இருக்குது, மோர் குழம்பும் தனியாக இருக்குது. நீங்கள் மோர் குழம்பு சாப்பிட்டுட்டு கூட மோர் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மோர் தனி ரசம் கொஞ்சம் ரசம் ஊற்றிடுங்க. அதெல்லாம் வேணும். ரசம் தக்காளி ரசம் போதும். 100 ரூபாய் சாப்பாடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. ரைஸ் அதுக்கப்புறம் அந்த சாம்பார் கூடவே வந்து ரசம் மோர் அப்பளம் இதெல்லாம் வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி புளி அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் மாதிரி ஒன்று தராங்க. அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.